ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து 2 வீக்ஸ் ஆகிடுச்சு நான் எடுத்து. ஸோ ரொம்ப பிஸியாக போயிட்டுருங்க. ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என்னால் வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுறதுக்கே வந்து முடியல. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது வேலையெல்லாம். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க, மேரிகேயில் வந்து மேக்கப் கான்டெஸ்ட் நடக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த கான்டெஸ்ட்டில் சேர்ந்திங்கன்னா வின்னர்ஸ்க்கு வந்து போத் வந்து பார்ட்டிசிபென்ட் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட்க்கு 2 பேருக்குமே வந்து கிஃப்ட் ஹேம்பர்ஸ் இருக்குன்ட்டு. சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், ஃப்ரீ மேக்கப் தான். ஸோ மேக்கப் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கல்யாணத்தப்போ போட்டதுங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எங்கேருந்து ஃபுல் மேக்கப்லாம் போட மாட்டோம். ஸோ நார்மலாக நான் ஒரு ஃபவுண்டேஷன் அண்ட் லிப்ஸ்டிக் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு மேக்கப் போட்டவங்க, அவங்க பேர் வந்து பிரிட்னி. ஸோ அவங்க தான் வந்து என்னோடய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. ஸோ 45 மினிட்ஸ் எப்படி போச்சுனே தெரியல. ரொம்ப ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாக நல்லாவே பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ ப்ராடக்ட் அவங்க போடுறது எல்லாத்த பற்றியும் நம்மளுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளோட ஸ்கின் டோனுக்கு எந்த ஃபவுண்டேஷன் நல்லாயிருக்கும் அப்படின்றதும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்தது. இது ஒரு புது அனுபவமாக இருந்தது. ஸோ எப்போ ஃபவுண்டேஷன், லிப்ஸ்டிக் வாங்கினாலும் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாங்குவேன். மோஸ்ட்லி வந்து ஸ்கின் டோனுக்கு அது எடுக்குமா அப்படின்றதுக்கு வந்து பார்க்க மாட்டேன். நம்ம இந்தியாவில் வாங்கினோன்னா நான் மோஸ்ட்லி மீடியம் தான் வாங்குவேன். ஸோ இங்கே வந்து நிறைய ஃபேர் ஸ்கின் இருக்கிறதால இவங்களதில் வந்து மீடியமே வந்து ஃபேராக தான் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் டார்க்கர் ஃபவுண்டேஷன் தான் எனக்கு சூஸ் பண்ணாங்க. ப்ராடக்ட் வந்து மேரிகேவோட ப்ராடக்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். மேக்கப் போட்டு ஃபைனலாக வந்து நம்மளோட பொட்டு எடுத்து நெத்தியில் வச்ச பிறகு தான் வந்து நம்ம மூஞ்சி நம்மளாலே பார்க்க முடியுது. அந்த பொட்டு இல்லைன்னா வந்து நம்மளை பார்க்கவே முடிய மாட்டேங்குது. அதுவும் இல்லாமல் என் பசங்களுக்கு வந்து என்னோடய பெரிய பையன் நான் பொட்டு வைக்கலன்னா பொட்டு தேடி எடுத்துகிட்டு வந்து நெத்தியில் வைப்பான். பொட்டு இல்லைனாலே அவனுக்கு பிடிக்காது. ஸோ அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் அண்ட் என்னோடய பசங்களுக்கெலாம் வந்து மேக்கப் பிடிச்சிருந்தது. நான் அதிகமாக வந்து மஸ்காரா, ஐ ஷேடோஸ்லாம் போடாததால் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் ஓவர் மேக்கப்பாக இருந்தது. ஃபைனலாக முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பாய் பாய், தேங்க்யூ.